அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம். தற்போது நீங்கள் சாண்டிலிப்பாய் பிரதேச செயலக கலைஞர் ஒன்று கூடல் 2026 ஆண்டின் வைபவமானது கட்டுரையில் அமைந்துள்ள எமது நாச்சார் வீட்டில் கடந்த 8/4/2026 புதன்கிழமை மதியம் 2 மணி அளவில் இடம்பெற்றது. சாண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் திரு குமாரசாமி பிரபாகர மூர்த்தி தலைமையில் கட்டுரையில் உள்ள ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி சரோஜினி பாலசுந்தரம் அம்மையாரின் நாச்சார் வீட்டில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதேச பல்துறை கலைஞர்கள் கலந்து கொண்டு தமது கலை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினர். நடனம், கணினடிப்பு, பாடல், சிலம்பம், கவிதை, கூத்துப்பாடல் முதலானவை இடம்பெற்ற கலாசார பேரவை மற்றும் கலாசார அதிகாரி தொடர்ந்து இந்த இனிமையான இல்லத்திற்கு சொந்தக்காரராகிய ஓய்வு நிலை ஆசிரியர் சரோஜினி அம்மையார் அவர்களை மங்கள சுடரேற்ற அழைத்திருக்கின்றோம். எமது பிரதேசத்திலே இருக்கின்ற கலைஞர்களுடைய கலை திறன்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த கலைஞர் ஒன்று கூடல் வருடா வருடம் இடம்பெற்று வருகின்றது. காலங்களில் உங்களுக்கு தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாரம்பரியத்தை கொண்ட குழுவாக நாங்கள் இருக்கின்றோம். தமிழ் சரியான முறையிலே மேம்படுத்தப்படாத அல்லது மறைந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கைக்குள்ள தமிழை நாங்கள் வளர்த்திருந்தோம். அதே போல எமது மொழியுடன் இணைந்ததாக இருக்கின்ற இந்த கலைகள் தொடர்ந்தேர்ச்சியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர்களை இணைத்து கலைஞர்களுடைய திறமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாத்து வருகின்றோம். அதன் மூலமாக கலை வாழ வேண்டும், கலைகளின் ஊடாக மொழி வாழ வேண்டும். இந்த இரண்டு விடயங்களையும் இணைத்ததாகத்தான் இந்த கலைஞர் ஒன்று கூட இருக்கின்றது. எமது பிரதேசத்திலே நிறைந்த கலைஞர்கள் இருக்கின்றார்கள். கலை மலிந்த பிரதேசமாகத்தான் சாண்டிலிப்பாய் பிரதேசம் இருக்கின்றது. கலைஞர்களுக்கு இங்கே தட்டுப்பாடு இல்லை. ஆனால் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்குரிய களங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களை காணப்படுகின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த கலைஞர் ஒன்று கூட இருக்கின்றது. இது உங்களுக்கான மேடையாக இருக்கின்றது. இந்த முறை எமது அலுவலகத்திற்கு வெளியாக எமது அலுவலகத்தை சற்றும் சாராத ஒரு பாரம்பரிய வீட்டிலே, நாச்சார் வீட்டிலே இந்த கலைஞர் நிகழ்வு நடைபெறுகின்றது. உங்களுக்கு உங்களுடைய கலைத்திறன்களை வெளிப்படுவதற்குரிய சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக உங்களுடைய திறமைகள் இனங்காணப்பட்டு எதிர்வரும் காலங்களிலே மாவட்ட தேசிய மட்டங்களில் உங்களுடைய கலை திறமைகள் வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதைவிட பல கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுவதற்கு ஒரு களம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய களமாகவும் இந்த கலைஞர் ஒன்று கூட இடம்பெற இருக்கின்றது. எனவே சாண்டிலிப்பாய் பிரதேச கலைஞர்களுக்கான ஒரு திறந்த அரங்கு இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு இந்த கலைஞர் ஒன்றுடனுக்கு இருக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பை எதிர்பார்த்து இன்றைய தினம் வருகின்ற அத்தனை கலைஞர்களும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும். வராத கலைஞர்கள் இதுவரை காலங்களில் இடம்பெறுகின்ற இவ்வாறான நிகழ்வுகளை நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்ற தன்னத்திலே கேட்டுக்கொண்டு எம் தாய் மொழியே தமிழே
எம் உயிரினும் மேலான தமிழ் மொழியே உவகை கொண்டோம் பாடி நாம் வணங்கிட மொழியே அம்மா நீ வாழ்க. சரோஜினி அம்மையாருடைய ஒரு அறிமுக உரை இப்பொழுது இடம்பெறும். மதிப்புக்குரிய சண்டிப்பாய் பிரதேச செயலர் அவர்களே, உதவி செயலர் அவர்களே, சண்டிப்பாய் இந்து கல்லூரியில் ஓய்வு பெற்ற முதல்வர் ஸ்ரீகாந்தன் ஐயா அவர்களே மற்றும் இங்கு கலைஞர்கள், எங்களுடைய அப்பப்பா வட இலங்கை சங்கீத சபை ஸ்தாபகர் எம்எஸ் சரம் அவர்களை பற்றி ஒரு சிற்றுரை கொடுக்குமாறு சொன்னார். அதன்படி நான் உங்களுக்கு இது இந்த படத்தை எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று இந்த படம் தான் வட இலங்கை சங்கீத சபை ஸ்தாபகர் மூத்த தம்பி சிவசிதம்பரம் என்று அவரை அழைப்பார்கள். அவர் இந்த மலேசியாவிலே இருந்து எழுதுவினைஞராக இருந்தவர். இந்தியாவிலே போய் கர்நாடக சங்கீதத்தை கற்று வந்து அங்கே முடித்து வேலையை முடித்து இங்கே இலங்கைக்கு வந்து அவர் இலவசமாக இந்த கர்நாடக சங்கீதத்தை வளர்த்தார். அதன் பிரகாரம் அவர் ஏழாலய சாதாரண எழுதுகையாக மலேசியாவிலே கடமையாற்றி ஏழாலயைச் சேர்ந்த திரு மூத்த தம்பி சிவசிதம்பரம் ஓய்வு நேரங்களிலே இந்திய சங்கீத வித்வான்களிடம் சென்று சங்கீதம் பயின்றார். இலங்கை சென்ற போது மாநில கல்வி திணைக்களத்தில் அனுமதி பெற்று ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இலவசமாக கல்வி கற்பித்தார். மேலும் இவர் வடமாநில கல்வி அதிகாரி ஏனைய சங்கீத ஆர்வங்களை இணைத்து 8/8/1931 வட இலங்கை சங்கீத சபையை ஆரம்பித்தார். இச்சபைக்கான ஜாபில் தலைவர் பதவியை வழியாக வடமாநில கல்வி அதிகாரியை இருக்க வேண்டும் என்று வருகிறது. அதன்படி முதலாவது தலைவர் டாக்டர் என் சென்டிமென்ட் ஆவார். உபதலைவர் கந்தர்போரியைச் சேர்ந்த திரு WM குமாரசாமி செயலாளர் ஆவார். சேர்ந்த ஸ்வரம் அவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த SSX அன்னசாமி பிள்ளை பொருளாளராக முதலாக பதவி வகித்தவர்கள். இவருக்கு 7 பிள்ளைகள் இருந்தனர். அதிலே 4 பெண்களும் 4 ஆண்களும் 3 பெண்கள். அதிலே முதலாவது முதலாவது மகன் எனது அப்பாவாகும். அவர் உளவாளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அடுத்ததாக 2வது பிள்ளை அவர் மட்டக்களப்பிலே தபால் அதிபராக இருந்து அவர் மட்டக்களப்பிலேயே திருமணம் செய்தார். 3வதாக இருந்தவர் அவர் ஆர்மி கமாண்டராக இருந்து யாழ்ப்பாணம் பெரியோமான் கல்லூரியிலே ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற நேரத்தில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்தார். அடுத்தபடியாக MS பரத்திலராஜா அவர் MA டிப்ளோமா பெற்று அவர் சங்கீதத்திலே பெற்று கொழும்புத்துறையிலே பிரின்சிபலாக இருந்து வட சங்கீத சபைகளுக்கு எல்லாம் மதிப்பீட்டு பணியிலே ஈடுபட்டு இருந்தார். அடுத்ததாக MS பரமேஸ்வரி வெற்றியரசர் அவர் எக்கவுண்டன் ஒரு ஆளை கல்யாணம் செய்து அவர் நீண்ட நாட்களாக. அடுத்ததாக 2 பேரும் மற்ற 2 பெண்களும் வீட்டு பணிப்பெண்களாகவே இருந்தார்கள். அதன் பின்னர் இப்போ அவர்களிடத்திலே ஒருவரும் இங்க இல்லை, எல்லாரும் இறந்து விட்டார்கள். சகலரும் இறந்து விட்டார்கள்.
ஆகவே இந்த விஷயத்தை இங்கே சொன்னார்கள். இதை எல்லோருக்கும் கூறும்படியாக நான் அதான் இந்த விஷயத்தை உங்கள் முன்னிலே சமர்ப்பித்துள்ளேன். அவை எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கலைஞர்களுக்கும் பரப்புதல் வாயிலாக சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது திண்ணம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் தன்னுடைய அனுபவ வாயிலான வரலாற்று உரையினை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஓய்வு நிலை ஆசிரியர் சரோஜினி அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். நிகழ்வில் தொடர்ந்து ஒரு கவிதை இடம்பெற இருக்கின்றது. நவாலியூர் சாந்தகுமார் அவர்களினுடைய கவிதை இந்த நிகழ்வில் மேடையில். அனைவருக்கும் வணக்கம். உலக மொழிகளிலே முன்தோன்றுகின்றவளே, உன்னதமானவளே, உள்ளத்தை வென்றவளே, எல்லோருக்கும் மூத்தவளே, பண்பு நலம் சேர்த்தவளே, நிலவிலும் எங்கள் மண்ணில் சோமசுந்தரத்தான் போல இந்த பருவமடைந்தவர்கள் ஆர்வங்கள் அதனுடைய பயனாக இருக்கின்ற ஆண்கள் இந்த தலையை பெற்றுக்கொள்ளலாம். உறுதியாக உருவாகும் இந்த சக்தியை மீண்டும் உடல் சக்தியாக மாற்றலாம். அவர்கள்